கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறேன். சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்பும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை. எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த மனிதனாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, 20வது அதிகாரத்துல அவரை குறித்து பார்க்கும் போது ஆண்டவருக்கு உண்மையும் மகா உத்தமமாய் தேவனை தேடுகிறவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நல்ல காரியங்கள் அவருக்குள்ள காணப்பட்டதை பார்க்கிறோம். அதனால் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் யார் பேர்ல இருக்கிறது? ஒருவேளை நெடுநாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருந்து அது கிடைக்காத சூழ்நிலை வரும்போது உங்களுடைய நம்பிக்கை அற்று போகிறதா இருக்கிறதா? உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகிறதா இருக்கிறதா? நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கைய ஆண்டவர் பேர்ல நீங்க வைக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதை போல, யோபுவை போல, எசேக்கியா ராஜாவை போல உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேர்ல இருக்கட்டும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நாட்களில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறப்பா, இந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்வீங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே இதுல ஒரு சுகத்தை கொடுப்பீங்க. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்வீங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எசேக்கியா ராஜாவை போல தேவனை சார்ந்திருங்க, ஆண்டவரை நம்பி இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு வேதத்துல ஆண்டவரை எங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்பா, உம்மை நம்புகிறதுல அவர் உறுதியா இருந்ததுனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களை உயர்த்தினீர் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். அப்பா அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு தாங்க, நாங்க செபிக்கிறோம். எசேக்கியா ராஜாக்கு உம் பேர்ல இருந்த பச்சை போல, தாவீது உண்மையே நம்பி இருந்தது போல, யோபு உண்மையே நம்பி இருந்தது போல எங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த நாளில் தாங்க, நாங்க செபிக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில சோர்ந்து போய் கவலையோடு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நன்மைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில நீர் திடப்படுத்தி அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக நாங்க செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.